ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான மசாலா வடை பார்க்கலாம். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி மசாலா வடை செய்யாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான மசாலா வடை பார்க்கலாம். கடலப்பருப்பை ஒரு அரை அளவுக்கு கழுவி நல்லா ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இந்த பருப்பை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன், ஒரு அரை ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், போட மறந்துட்டேன். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். பருப்பு இந்த மாதிரி 1-2 மாவு தான் இருக்கணும், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 மாவு அரைச்சா போதும். அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரையை நல்லா கழுவி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கை வல்லாரைக்கீரையை இதில் போட்டுக்கலாம். இதில் பொடியை நறுக்குன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வாசனைக்கும் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எப்பயும் போல் வடை தட்டுற போது தட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டலை வடை மாதிரி வரலைன்னா கொஞ்சோண்டு பைண்டிங்காக நீங்கள் கடலை மாவு கூட போட்டு பிசைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் தட்டிக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச இந்த வடையை போட்டுடலாம். எல்லா வடையும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வடை வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். எல்லா வடையும் திருப்பி போட்டுடலாம். அந்த பக்கமாக வெந்தோடனே எடுத்துடலாம். நம்மளோட வல்லாரைக்கீரை மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசால் வடை டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு வல்லாரைக்கீரை மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போயும் ஒரே மாதிரி மசால் வடை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.